உலகமெங்கும் வாழ்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் அன்போடு நாங்கள் சொல்லி மகிழ்ந்து எங்கள் பாட்டு மன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் நிரம்ப ஊர்களில் நிரம்ப தலைப்பில் பேசியிருந்தால் கூட இந்த தமிழர் திருநாளை பார்ப்புகளும் போற்றக்கூடிய தஞ்சை மாநகரில் தொடங்குவது இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷம். காரணம், ஒரு ஊருக்கு ஒரு பெருமைகளை கேள்விப்பட்டிருப்போம். நிரம்ப சிறப்புகளையும் பெருமைகளையும் உள்ளடக்கிய தஞ்சை மாநகரம், அது ராஜராஜன் கட்டிய கோயிலாக இருக்கட்டும், அரண்மனையாக இருக்கட்டும், பிரகதீஸ்வரர் கோயில், இப்படி வகை வகையாக அந்த காலத்திலே சொல்லுவாங்க. நல்ல ஒரு சாகுபடிக்கு உலகமெங்கும் இந்த நாட்டில் சோழ நாட்டில்தான் சோழ நாடு சோறுடைத்து நாடு என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் அரிசியை தரக்கூடிய உணவை தரக்கூடிய உன்னத ஊர் மக்களை வணங்கி எங்களுடைய பொங்கல் திருநாளை உங்களுக்கு சிறப்பாக சொல்லி இந்த பாட்டு மன்றம் சிறப்பாக நடந்தேறுவதற்கு உங்கள் ஊரில் தொடங்குவது ராஜ் தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்வின் தொடக்கத்தில் நிரம்ப விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனையாளர்களை மேடையில் அளித்து அவர்களை கௌரவப்படுத்தியிருக்கிறோம். காரணம், இந்த ஆண்டு முதல் அவங்களுக்கு உற்சாகமான ஆண்டாக இருக்கணும், இன்னும் அவங்க பணிகளை ரொம்ப வேகமாக விசாலமாக ரொம்ப வீரியத்தோடு செய்வதற்காக இந்த வாழ்த்துக்களையும் இந்த அன்பையும் இந்த விருதையும் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். இன்னும் நீங்கள் நிறைய விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய எஸ்ஆர்எஸ் ஃப்ளவர்ஸ் தஞ்சாவூர் நிறுவனத்திற்கும் அதேபோல் எஸ்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்திற்கும் நாங்கள் ஒரு பெரிய நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய ஆர் தர்மராஜ் திரைப்பட தயாரிப்பாளர் அவருக்கும் நன்றி சொல்லி, நல்ல ஒரு இசைக்குழு. இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் பாட்டு பண்ணுறோம். கீழே நிறையா பேர் பார்க்குறீங்க, நீங்கள் பாடி பழகிறதுக்கு நாங்கள் தான் கிடச்ச மாட்டா, மித்த ஊர்லெலாம் நீங்கள் பேசிட்டு அப்படின்ட்டு எங்களை நீங்கள் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேணாம். எல்லாமே சிறப்பான பேசக்கூடிய நல்ல பாடக்கூடிய சார். தினந்தோறும் எதுக்க நேரம் செலவழிக்கிற நீங்கள் இனி வரப்போகிற இந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நீங்கள் செலவழிக்கும் நேரம் உங்கள் பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சியாக அது இல்லாமல் பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா மருத்துவர்களாக இருக்காங்க, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்து 2 தான். ஒன்று நல்ல மெல்லிசான இசையை கேட்பது, அதுங்க வரப்போகுது. இன்னொன்று ஒரு நல்ல நகைச்சுவை கேட்பது, அதுவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு காரணம், நாங்கள் நகைச்சுவாக பேசலாம் இல்லை, நீங்கள் அதை ரசித்தா தான் உண்டு. இங்கேயே உட்காந்து விரக்தியிலே இருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஆக இந்த வருடத்தை தொடங்கியிருக்கிறோம் ரொம்ப புனிதத்தோடு நேர்மறை எண்ணத்தோடு. அதே வகையில் பொங்கல் திருநாள் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சென்னை வெறிச்சோடி போயிடும். என்னதான் எவ்வளோ ஒரு ஆடம்பரங்கள் பொருளாதாரத்தை ஈட்டினா கூட அந்த தமிழர் திருநாளாம் நம்ம பொங்கல் திருநாளை சொந்த கிராமத்தில் வந்து சின்னதாக ஒரு கரும்பட்டி தாத்தா பாட்டியோட அந்த பொங்கல் பொங்கி சூரியன் வர்றப்ப அப்படி மண்தரையில் விழுகிற அந்த ஒரு உணர்வுக்காக வர்றோம். பார்த்தீங்களா, மித்த விழாவில் மகிழ்ச்சி இருக்கும், தமிழர் விழாவில் அதையும் தாண்டி ஒரு சின்ன நெகிழ்ச்சி இருக்கும். அது பாருங்க, மாட்டு பொங்கல் உலகத்தில் நம்ம வீட்டில் ரேஷன் கார்டில் இல்லாத ஒரு ஜீவன், அதுக்கு கூட ஒரு நாள் ஒதுக்கி நன்றி செலுத்துகிற நன்னாள். சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு நாள், நம்மளுக்கு ஜீவராசிகள் அந்த கழனியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குற அந்த அன்பு ஜீவன்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி. இதை பாருங்க, கங்காரு ஆஸ்திரேலியாவில் உள்ள துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் அசந்து உட்காந்து நம்ம மேலே தவிட்டு 2 கங்கார் ஓடும். ஆனால் அந்த நாட்டில் கங்கார் பொங்கல் வச்சுருக்கானா, அரேபியாவில் ஒட்டக பொங்கல். நம்ம தாங்க ஜீவனை மதிக்கிறது. சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆச்சுன்னா பதறுவாங்க சில கிராமத்தில். டவுனுக்குள்ளே வந்தவங்க, ஐயோ வேகமாக போகணும், 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு. ஏன் வீட்டில் அப்பா அம்மா சாப்பிடாமல் இருப்பாங்களா? இல்லை பிள்ளை ஊட்டி சாப்பிடாமல் இருக்குமா? ஆடு மாடெல்லாம் பட்னியாக கிடக்கும் என்று சொல்லி தான் குழந்தையில் ஒரு ஆளை பிள்ளையில் ஒரு ஆளை நேசிக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நிறைய மேயர் அவங்க வந்திருக்காங்க, இன்னும் நிறைய சிறப்பு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் இந்த பாட்டு மன்றத்தை தொடங்குவதற்கு முன்பு இந்த வாதியில் வந்திருக்கக்கூடிய இந்த பேச்சாளர் பெருமக்கள் அறிஞர் பெருமக்களை ஒரு சின்ன அறிமுகம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதை விட முக்கியம், தலைப்பு ரொம்ப அவசியம். எப்போவே பேர் ரொம்ப ஒருத்தனுக்கு அழகாக அமைஞ்சிட்டா நல்லது. புகழேந்தின்னு பேர் வச்சிருப்பேன், கையேந்தி வேலில் இட்லியை வாங்கி சாப்பிடுவேன்.
நல்லா இருப்பேன் ஆளு. அவனுக்கு பிரகாசம் பேர் வச்சிருப்பான். யாரும் பேர் இருந்தா கோச்சிக்கிறாங்க. திட்டிக்கிட்டே இருப்பான், பேர் ஆசீர்வாதம்னு வச்சிருப்பாங்க. இருமிக்கிட்டே இருப்பார், ஆரோக்கியசாமின்னு வச்சிருப்பாங்க. இந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு ரொம்ப அவசியம். இது வெறும் பட்டிமன்றமாக இயல் மட்டும் இல்லாமல் இசையோடு சேர்ந்து உங்களுடைய மனதை அப்படி மென்மையாக மயிலிறகு வச்சு வருடி விடுகிற மாதிரி இந்த நிகழ்வு இருக்க போகுது. அந்த வகையில் வாழ்க்கையில் வசந்த காலம் என்பது கடந்த காலமா அல்லது நிகழ்காலமா? நம்மளை விட்டு சென்ற அந்த காலம், நம்ம தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் வாழ்ந்த அழகான கிராமிய வாழ்க்கை. அது என்னங்க அழகான கிராம வாழ்க்கைன்னு சொல்லாங்க சார். கிராமம் என்றாலே அழகு தானே, அப்புறம் அழகான கிராமம். வாழ்க்கையில் வசந்த காலம் என்பது கடந்த காலமா நிகழ்காலமா என்ற இந்த அருமையான பாட்டு மன்றத்தில் நிகழ்காலம்தான் என்று பேசுறதுக்கு 3 பெருமக்கள். அதில் திருவண்ணாமலை அவங்க சொந்த ஊர், பாண்டிச்சேரி இப்போ இருக்கிற இடம், அங்கேருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய இப்போ தான் இளம் திருமண தம்பதிகள். நல்லா பாடி நல்லா பேசுறது சார். வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வரும்போது தான் நிறையா விஷயங்கள் கிடைக்கும். அது மாதிரி அதுவே அவங்க நேசிக்கக்கூடியவங்க, பாட்டையும் பேச்சையும். அப்படியாப்பட்ட திருவண்ணாமலை பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அஞ்சலி அவர்களுக்கு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து பாராட்டுங்க. அதே அணிக்கு பெருமை சேர்ப்பதற்கு அவருடைய கணவர். நிறையா பட்டிமன்றத்தில் அப்படி அமையாது. ஏன்னா இப்போ ஆண்கள்லாம் வந்து மேடையில் கம்பீரமாக பேசுகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? வீட்டில் பேச முடியாதுன்னு அர்த்தம். வீட்டில் பேச முடியுமா? அதாவது என்ன வாயை மூடு நீ எல்லாம் பேசி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ஆம்பளை மேடையில் கம்பீரமாக பேசுகிற அழகு அங்கே தான். இப்போ பாருங்கள், எனக்கெல்லாம் 33 விருது கொடுத்துருக்காங்க. அந்த விருது இந்த விருது. ஆனால் வீட்டில் என்ன பேர் தெரியுமா? வாயை மூடுங்க, என்னத்தை உங்களுக்குலாம் தெரியும் பேச கூப்பிட்றாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்றாளுக்கு 2 வசம் சேர்த்து. இதுதான் எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம். அப்படி அதே அன்னைக்கு பெருமை சேர்ப்பதற்கு கடந்த காலம்தான் என்று பேசுறதுக்கு அவரும் நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல கவிநோக்கோடு எழுதக்கூடியவர், மேடையில் புது வடிவத்தோடு பேசக்கூடிய, வளர்ந்து வரக்கூடிய நம்பிக்கைக்குரிய நட்சத்திர பேச்சாளர்களின் முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய பாண்டிச்சேரியை சேர்ந்த மதன் அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அதே போல் நம்முடைய எல்லா ஊர் மாவட்டத்துக்காரங்களும் இருக்காங்க பாருங்க. அதுதான் ஒரு அழகு. எப்பயுமே ஒரே இடத்துல உட்காந்து தஞ்சை மாவட்டத்தில் உட்காந்து எல்லா மாவட்டத்து பேச்சும் கேட்குறதே ஒரு அழகு. நம்ம ஊரில் 38 மாவட்டம் தான் கூட ஒவ்வொரு பேச்சு ஒரு வடிவம். அந்த வகையில் அவங்க வேதாரண்யம் அடுத்து வரப்போகிறவங்க, நல்ல இசைக்கு சொந்தக்காரங்க. ரொம்ப கடுமையான பேச்சு எதுனா கிராமங்களில் போய் மக்களை ரசனை உள்ளாக்கி அவங்களை ஆளுமை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த பணியெல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்கள். அந்த வகையில் வேதாரண்யத்திலேருந்து நல்ல பாட்டு மன்றம், பட்டிமன்றம், இப்படி நிரம்ப மேடைகளில் பேசி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய வேதை புனிதா அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கருத்து. இவர்களெல்லாம் கடந்த காலம்தான் ஒரு வசந்த காலமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. பெருங்க சொல்லுவாங்க, அம்மியில் ஒரு வச்சு அரைச்சு அதில் சாப்பிடும்போது கிடைச்ச ஆரோக்கியம். இந்த அம்மிக்கல் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போச்சோ அன்னைக்கு எல்லாருக்கும் கிட்னியில் கல் வந்துருச்சு. அதே போல் இந்த உரல் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகலில் நட்சத்திரத்தை பார்க்கலாம் என்று சொன்னவர்கள் நம் முன்னோர்கள். அவர்களாம் அந்த கடந்த கால வாழ்க்கையை செய்தவர்கள். இன்னைக்கு அப்படி இருக்காங்களா சார்? சொல்லுவாங்க. சார் ஒருத்தன் டவுசரோடு வந்தால் அவன் என்னங்க கிராமத்துக்காரன் பட்டிக்காட்டான்னு சொல்கிறீங்க, டவுசரோடு வந்தவன பட்டிக்காட்டான்றீங்க. அதே நகரத்தில் ஒருத்தன் டவுசரோடு வந்தால் அவர் என்ஆர்ஐ ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு. எப்படி மாறி போச்சு. மாட்டு வண்டியில் போகிறான்னு சொல்லி கிராமத்தில் கிண்டல் பண்ணுறீங்க சார். நல்லா கவனித்து பாருங்கள். மாட்டு வண்டியில் சென்று எங்கேயாவது விபத்துன்னு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரோடு படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் தான் வாகனங்கள் பெரிய போடப்படி மாப்பிள்ளை திருச்சியில் கிளம்பிட்டேன் 3 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ட்டு 1.5 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஆம்புலன்ஸில் போகிறது யார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆம்புலன்ஸோட வேகமாக போனேன்ல அவன் தான் இப்போ இந்த ஆம்புலன்ஸில் போகிறான். அதெல்லாம் மாட்டு வண்டினோன்னு ரொம்ப இதை நினச்சிடாங்க சார். நம்ம முன்னோர்கள் 120 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். கம்மா தண்ணி அள்ளி குடிச்சிட்டு 120 வருஷம் இந்த பிஸ்லரி வாக்கப்பட்டு பிசு பிசுண்டாகி ஐஸ் வார்டில் அட்மிட். பாம்பு கடிச்சதை பிச்சு எரிஞ்சிட்டு போனாங்க கடந்த காலத்தில். அப்படி வயலில் நடந்துக்கிட்டு பல்லுக்குச்சி வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கிட்டு போவார். பாம்பு கடிச்சிடும்.
பாம்பை பிச்சு எறிஞ்சு ஒரு சுண்ணாம்பை தடவிட்டு போயிடுவார். 110 வயசு. இன்னைக்கு நெறிஞ்சு உள்ள குத்திருச்சு. போன் அடிச்சிட்டான். சார் நெறிஞ்சு இருங்க விடுங்க, எது எங்க தொட்டுறாங்க, கை வச்சுறாங்க, வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்து 37,000 ரூபா. டாக்டர் இருக்கார் சார், அவங்களுக்கே தெரியாத விஷயம் இல்லை. அவங்களாம் சொல்றாங்க, கேட்கணும்ல. டாக்டர் நல்லா தான் சொல்றாங்க. டாக்டர் என்ன சொல்றாரு, பக்குவமாக சொல்வார், கிராமத்து ஆளுக்கு புரியுற மாதிரி. ரொம்ப தொப்பை விழுகுது, எடுத்து ஓரமாக வைக்கிறேன் சார். அதை சொல்லலை தம்பி, தினம் நீங்கள் வெறு வகுத்தில் ஓடணும். யார் வகுத்தில்? ஏய் நான் சொல்கிற புரியுதாயா? டெய்லி நீங்கள் வாக்கிங் போடுமியா? அதுக்கு அவன் நடந்தே வா. நல்ல கருத்தை சொன்னால் கேட்குறக்கு ஆள் இருக்காங்களா சார்? அதில் தான் சொல்கிறேன், கடந்த கால வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இந்த 3 பேர் வந்திருக்காங்க. நிகழ்காலம்னு பேசுறதுக்கு இந்த 3 பேர். ஏன்னா அவங்க எழுதி கொடுக்கல. அவங்களுக்குள்ளே எப்பயுமே இந்த பட்டிமன்றத்தில் என்ன குழப்பம் வரும்னா, பேசி முடிக்கிறதடிக்கு ஒரு பஞ்சாயத்து, நீ பேசு, நீ அந்த தலைப்பில் பேசு அப்படின்னு. இங்கே பேசுகிறத விட கீழே தான் நிறையா பேசியிருப்பாங்க. நான் அந்த பாயிண்ட்டை சொல்லி வந்துருக்கணும், இந்த பாயிண்ட்டை நான் சொல்லி வந்துருக்கணும். ஆனால் உண்மையிலே இந்த மேடை ரொம்ப சுவாரஸ்யமாக அமையும். கடந்த காலம் மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை இல்லை என்று பேசுறதுக்கு 3 பெருமக்கள். 3 பேருமே ஆசிரியர்களாக இருந்தவர்கள் ஒரு காலத்தில், கடந்த காலத்தில். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அவங்க திருநெல்வேலி மாவட்டம், கோயில்பட்டி வட்டம், ஆமாம், எட்டயபுரம் சதுரம், இப்படிலாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தால் பட்டிமன்றம் நடத்த முடியாது. டப்பு டப்பு நாங்கள் பேரை சொல்லுவோம். நிரம்ப பட்டிமன்றங்கள், திரைப்படங்களில் சூர்யா அவருடைய அக்காவாக நடிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து இப்போ கூட விமல் சார் ஒரு படத்தெல்லாம் நடிச்சுட்டு இப்படி பேச்சு துறையிலையும் நடிப்பு துறையிலும் எல்லாத்துலேயுமே பங்களிப்பு செய்கிறது கஷ்டம். நிறைய மோட்டிவேஷன் பேசுவாங்க. பெண்கள்னாலே மோட்டிவேட் தான் பேசுவாங்க. அவ புரிய, ஆனால் மோட்டிவேட் பேசுறது கஷ்டம். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா உட்கார வச்சு 3 மணி நேரம் பாடம் எடுத்துருக்கு. இங்கே ஒரு பிழைக்க தெரியாமல் இருக்காத, புருஷனை கைக்குள்ளே வச்சுக்க, முந்தாண்டியில் முடிஞ்சு வச்சுக்க, அவனை எருமாடா அத்துட்டு ஓட மாட்டானா, முடிஞ்சு வச்சுக்க, விட்டுறக்கூடாது, கவனம், எல்லா பிள்ளையும் ஏமாலியாக இருந்துடாதடி, நம்ம கண்ட்ரோல்லே இருக்குன்னு புரிச்சேன். 3 மணி நேரம் பாடம். திருப்பி அந்த அம்மா அந்த கிளவிட்ட கேட்டு, உங்கள் வீட்டுக்காரங்க என்னை விட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி போனவன் தான். இப்படித்தான் பேசுவாங்களோ இல்லையா பெண்கள் மேடையில். வந்து உண்மையிலே பாரதியார்கள் கண்டது மாதிரி, என்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு சொல்லி காந்தியடிகள் சொன்ன மாதிரி அவங்களாம் பார்த்தா பெருமைப்பட்டிருப்பாங்க. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றது மட்டும் இல்லைங்க, இந்த காலத்தில் பெண்கள் மேடையில் வந்தும் எங்கள் ஆளால் ஆளுமை செய்ய முடியும் அப்படின்றத அந்த பெண்கள் நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அந்த வகையில் கோயில்பட்டிலேருந்து வருகை புரிந்துள்ள அன்ன பாரதி அவங்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோஷம் கொடுத்து, அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு பேராசிரியர். சாதாரண வேலை கிடையாது பேராசிரியராக இருக்கிறது. நம்ம வீட்டில் 2 குழந்தையை சமாளிக்கிறதுக்கு பெரும்பாடு போடுறோம். ஒரே நேரத்தில் 40 பேர் குரங்கு சட்டையாக போட்டுவாங்க. பார்த்தீங்களா, அதிர்ச்சி உண்டு பண்ணுவான். வாத்தியாரே கேட்டிருக்கார், நாளைக்கு எக்ஸாம் தொடங்குது, ஏதாவது டவுட் இருக்கா? ஒருத்தர் எந்திரிச்சு, எக்ஸாமுக்கு எது சார் வரும்? ராஸ்கல் சார்ட்டு எது வரும்னு கேட்குறியா? பிரித்து பிரிவேன், உட்கார், பக்கத்தில் இருக்குவேன், எது வராது நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். அதே வாத்தியார் தான் கேட்குறார், 8ம் 8ம் எவ்வளவு சொல்லுப்பா ராசேந்திரன் அப்படின்னார். அப்போ எந்திரிச்சு பரபரன்னு வேர்த்து, என்ன திடீர்னு கேட்டால் பயந்துருவாங்க. 8ம் 8ம் தண்ணியை குடிச்சு முழுங்கி உதறி 8ம் 26 அப்படின்னு இருக்கேன். வெரி குட், உட்கார் அப்படின்னு இருக்கார். பக்கத்தில் இருக்கிற வேர்த்துருச்சு, சார் 8 8ம் 16 தானே, 23 வெரி குட்ன்றீங்க, நேற்று 46 இன்னைக்கு பரவாயில்ல. எப்படி இந்த வாரத்தில் வந்துடுவேன் கரைச்சி. இப்போ நியரஸ்ட் ஆன்சர் தான் வாத்தியார் மார்க் போட வேண்டியது. அந்த மாதிரிலாம் சமாளிக்கணும். வாத்தியார் வேலையும் கஷ்டம். ஆனாலும் கடந்த காலத்தில் குருகுல கல்வின்னு இருந்துச்சு. மாணவர்களாக நிற்பாங்க, ஆசிரியர் உட்கார்ந்துருப்பார், ஆசிரியருக்கு பணிவிடை செய்வாங்க. அதான் மாதா பிதா குரு தெய்வம். இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குமா சார்? இன்னைக்கு அவன் பூரா உட்காந்துருக்கேன், வாத்தியார் நிற்க உட்காந்தாலும் பரவாயில்ல, தூங்குறான். ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார்? எப்படி மாறிக்கிடுச்சு பாருங்க. ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்தை காலம் எவ்வளோ அழகா இருந்துச்சு பார்த்தீங்களா? என்னைக்கு இந்த ஆசிரியர் பிரம்ப கீழே வச்சாரோ, ஏன்னா அடிக்கக்கூடாது, அடித்தா கேஸ் போட்டுருவோம், அவங்க அப்பா வந்துடுறாரு, சண்டை போடுறாங்கன்னு சொல்லி, என்னைக்கு இந்த ஆசிரியர் கையில் இருக்க பெரம்பை கீழே வச்சாரோ, இந்த போலீஸ்காரங்களாம் அந்த பெரம்பை எடுக்கிற சூழல் இன்னைக்கு இளைஞர்கிட்ட வந்து பார்க்குறோம் இல்லையா? அதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆசிரியர் மதிக்க பழகணும் சார். நான் எங்கள் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கின காரணத்தினால தான் இன்னைக்கு ஓரளவு ஒரு 4500 பேமெண்ட் வாங்குற அளவுக்கு ஒரு நடுவர் ஆகியிருக்கேன். இவங்க வாங்கி போயிட்டாங்க, இவருக்கு 4500, நம்மளுக்கு என்னாச்சு? வரும், எல்லாம் ஒன்று ஒன்றா வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
என்ன செய்ய சொல்கிறீங்க? அந்த அளவுக்கு தான் எல்லாத்தையுமே சார், எவன் ஒருவன் புண்பட்டவனவோ அவன்தான் எதிர்காலத்தில் பண்பட்டவனாக மாறும். தேங்காய் உடைஞ்ச மாதிரிலாம் போட்டிருக்கோம். அந்த தேங்காய் கடுமையான ஓடு உடையும் போதுதான் உள்ள இளநீர் என்ற சுவை கிடைக்கும். அந்த வகையில் நல்ல ஒரு பேராசிரியர் சேலத்திலும் இருந்தார். அதுக்கடுத்து மாலத்தீவில் சென்று முனைவர் பட்டம் பெற்றுட்டு இப்போ இரவு நேரங்களில் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அந்த ரம்யமான தமிழ் பணியை செய்யக்கூடிய பேராசிரியர் அவு அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லி உட்காரு. இந்த மாதிரி கிசும்பு பண்ணுறனால தான் ஸ்டூடெண்ட்லாம் சில நேரம் ஓடிடுறாங்க. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் ஒரு மாவட்டம் மாதிரி அவர் செட்டிநாடு சேர்ந்தவர். செட்டிநாடு பகுதி காரைக்குடியை சேர்ந்தவர், தேவகோட்டை. ஏன்னா என் ரேஷன் கார்டு அனுப்பிவிட்டார். அதை பூரா நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு நல்ல பாடல்களை நயம்பட பாடுகிறார். வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் அந்த வகையில் அதில் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கிறார். நிறையா பெரிய பெரிய ஜாம்பானுகளிடம் சாலம்பாப்பி ஐயா அவர்களெல்லாம் பாராட்டு பெற்று வரக்கூடிய இளைய பேச்சாளருக்கான ஒரு நம்பிக்கை. லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு ஒரு கரகோஷம். எல்லா பேச்சாளர் அறிமுகம் செய்துட்டோம். பொங்கல் பாட்டு மன்றம் தொடங்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இசைக்கலைஞர் தம்பி எழில் இளமாறன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நாங்கள் பண்ணாத ஒரு புது முயற்சியை நம்ம ஊரில் எடுத்துருக்குறோம். அதுக்கு எங்களை விட இசைக்குழு தான் அதிகமாக இருக்காங்க. எங்கள் மண்டை எங்கெங்கே நீட்டிக்கிட்டு. அதே போல் இசைக்குள்ள எல்லா இசைக்கலைஞருக்கும் நீங்கள் நன்றி சொல்லிடுங்க. கீபோர்டு வாசிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு மணித்துளியையும் விரயம் பண்ணாமல் ரசித்து பழகினா போதும் சார். கவிப்பேர் சொல்கிறார்ல, தருவோன் பெறுவோன் இரண்டு பேருக்குமே இழப்பில்லாத செல்வம். எந்த நாளெல்லாம் உன் வாழ்க்கையில் சிரிக்காத நாளோ அந்த நாளெல்லாம் உன் வாழ்நாளில் வீணடிக்கப்பட்ட நாள். கவிப்பேரை சொல்கிறார். அதனால் இந்த நாளை, இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஏன்னா மருத்துவர் இருக்காங்க, அவங்களாம் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் சிரிச்சா ஒரு ரத்தம் ஊருண்டுவாங்க. இப்போ நீங்கள் 3 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க. ரத்தம் கொப்போ கொப்போ கொப்போண்டு ஊறி குண்டக்க மண்டக்க ஊறி காது வலி மூக்கு வலியாக ஒழுக போகுது. பூரா கிளாஸை வச்சு அங்கங்கே நெப்பி போய் கொட்டிட்டு வாங்க. இப்படித்தான் எல்லா பட்டிமன்றம் சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் சிரிப்பு வரலையே அப்படின்ட்டு நீங்களே ஒரு அவநம்பிக்கை ஆகக்கூடாது சார். சின்ன விஷயமா இருந்தாலும் அது குபீர்னு சிரித்து பெருசாகும். பார்த்தீங்களா, நாங்கள் ரொம்ப நேரம் பார்த்தீங்களா சாருக்கு ஒரு அருமையான வசதி. அதாவது இந்த மாதிரி இடத்துல தப்பிச்சு போடுறதுக்கு முழிப்பாங்க, அப்படியே நெளிவாங்க மண்புல் மாதிரி. என்ன செய்யலாம் டக்குன்னு போன எடுப்பார். என்ன மாப்பிள்ள அப்படியா, இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அப்பாடா நல்ல வேலைக்கு தப்பிச்சோம்டா. அவர் கூட வந்தவர் என்னமா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு அவர் ஓடுவார். இந்த மாதிரி கும்பல் சேக்காய். எனக்கு என்னன்னா இடையில போகிற பற்றி நான் கவலை இல்லை சார். இந்த முதல் சீட்டில் எந்திரிக்காங்க எனக்கு படபடன்னு வேர்க்கும். ஐயாவில் எந்திரிக்க தெரியாமல் இருக்காரு. பரிசு கொடுக்கும்போது எந்திரிக்க நினைச்சவர் தான். இருந்தாலும் நான் ஒரு செய்வன பார்ட்டி மாதிரி அவருக்கு தெரியும். பொங்கல் எவ்வளோ நேரத்தில் கிண்டி இறக்குவோம்? 20 நிமிஷம். இன்னைக்கு எப்படி கிண்டுறாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு அம்மா பொங்கல் கிண்டுது. கரெக்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அவனுக்கு சூரியன் மறைஞ்சு இந்த பக்கம் வரப்போய் இன்னமா கொரட்டு இறக்கு இருங்க செல்போனை உள்ள போட்டுட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி யார்கிட்ட டிப்ஸ் கட்டிக்கிட்டே பொங்கல். அடுத்து என்ன போடணும், அடுத்து என்ன பாதாம் போடு பிஸ்தா போடு, கடைசியாக போனவே போட்டிருக்கு. அதனால தான் கடந்த காலம் மாதிரி இல்லை சார். பொங்கலுக்கு கோலம் போட எப்படி இருக்கும், அப்படியே அந்த எதில் அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. தான் வீடை நோக்கி வரக்கூடிய சிறு சிறு சீவராசிகள், எறும்பு வண்டு பூச்சிகள் கூட தான் வீடு நோக்கி வந்தாங்கன்னா அந்த விருந்தோம்பல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போன்ற ஒரு நல்ல எண்ணம் நம்ம முன்னோட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நான் அரிசி மாவில் போட்டான், இன்னைக்கு கல்லில் போட கோலம். இப்போ ஒரு அம்மா எங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா, சதுரடிக்கு 30 ரூபா நமக்கு ஃபோன் பண்ணால் அவங்களே வந்து போட்டு விட்டு போகிறாங்களாம் கோலம். எப்படி மாதிரி போச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ கோலம் அழகாக போடுவாங்க. எங்கள் அப்பத்தாலாம் நுண்ணியாக வச்சு அப்படி கோலம் போடும். மாட்டு பொங்கல் மாடு போட்டிருக்கும், பசுமாடு. ஐயோ கலர் போட்டியை வச்சு போட்டிருக்கும், பசுமாடே வந்து படுத்துருக்க மாதிரி இருக்கும். அந்த பக்கம் போனால் கால மாடு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு போகும். ஏன்னா அதுக்கே நம்பிக்கை. எங்கள் அப்பத்தை சூன்னு பற்றி விடும், இடையில கண்டு கூட்டிலாம் தவி ஓடும். கோலப்பொடியில் தத்துருவத்தை கொண்டு வந்தது கடந்த காலம். இன்னைக்கு பார்த்தீங்களா பாருங்க, பொங்கல் அன்னைக்கு ஒரு 5 நாளைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள்,
வால் மட்டும் 3 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு மாட்டுக்கு, கால் 2 இன்ச்சுக்கு இருக்கும். ஒரு அம்மா எல்லாம் வரைஞ்சிட்டு கோலப்பொடி பார்த்தாம வாய் வரியலை. எங்கம்மா வாய? அதுவே வாயில்லா ஜீவன், அதுக்கு போய் எதுக்கிட்டு வாயை வரைஞ்சிக்கிட்டு எப்படி சமாளிக்குது பாருங்க. இப்படி தான் சார் எல்லாத்துலேயுமே சார், கலையாக இருக்கட்டும் வீரமாக இருக்கட்டும் எல்லாமே மலிஞ்சு வச்சு இந்த காலத்துலன்னு சொல்லி கடந்த கால ஆள் பேச போகிறாங்க. இளவட்டக்கல் கிராமத்தில் அப்படியே தூக்குவான். இந்த முழங்கால் வரைக்கும் தூக்கிட்டானா ஓரளவு பொண்ணு, சுமாரான பொண்ணு. நெஞ்சு வரைக்கும் தூக்கிட்டானா கொஞ்சம் அம்சமான பொண்ணு. அந்த கல்லை தலைகீழாக தூக்கி போட்டான்னு வச்சு ரொம்ப அழகான பொண்ணு. அப்படி ஒரு வரையறை வச்சுருந்தாங்க. மாட்டை அடக்கிறவனுக்கு பொண்ணு இதெல்லாம் வச்சாங்க. இன்னைக்கு எட்டயபுரத்தில் ஒரு இளவட்டக்கல் இருக்குது. நம்மால் இன்னைக்கு உள்ள பயிலெல்லாம் போய் 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து அதோட செல்ஃபி எடுக்கிறாங்க. எங்கள் தாத்தா தூக்கிய கல்லை பார்த்தீர்களா? இவன் அசைச்சு கூட பார்க்க முடியல. அப்படின்னு ஒருத்தர் அந்த கல்லை தூக்குறோம்னு அப்படியே தூக்குறான். கல்லை தூக்குனால அவனை 5 பேர் தூக்கிட்டு போனாங்க. கடைசியில் அந்த கல்லை அவன் மேலே போட்டு நெஞ்சில் அடித்து பாவம். ஏன் சொல்கிறேன்னா, வீரமாக இருக்கட்டும் மனசுக்குள்ளே உள்ள ஈரமாக இருக்கட்டும், அது பெரியவங்ககிட்ட கடந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனாலும் இந்த காலத்தில் சும்மாவா சார்? எங்களுடைய இயக்கம் வேற வேகமாக இருக்கும். மூடநம்பிக்கை பற்றி பேசுறதில்ல, ஓடிக்கிட்டே இருக்கு சார். சரி, வாழவே வழி தெரியாமல் போன சாமியார்கிட்ட போய் நீங்கள் வாழ்றதுக்கு வழி கேட்டுக்கிட்டே, சாமி எப்படி வாழன்னு சொல்லுங்கள் சாமி. அந்த மாதிரிலாம் நாங்கள் கிடையாது சார். பேச போகிறாங்க, நல்லா ரசிக்க போகிறீங்க. அதே போல் பாட்டு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். கடந்த கால பாட்டு பூரா பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு கதாநாயகன் அந்த கதாநாயகனை பார்த்து அவருடைய ரசிகர்கள் என்ன கற்றுக்கிறணும். ஒரு வரியில் வரும், அரச கட்டளை படத்தில் 67 வந்த படம். அந்த பெண்ணு பாடும் கதாநாயகி, பெண்மை சிரிக்குது அது பேச துடிக்குது, பெண்மை சிரிக்குது அது பேச துடிக்குது, நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்மை செய்வதே என் கடமையாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நன்றி சொல்வதே என் கண்ணியமாகும், நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும், நட்பை வளர்ப்பதே என் லட்சியமாகும், வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு, வீரமாக நடைய போடு, நீ வெற்றி என்னும் கடலிலாடு, நீ வெற்றி என்னும் கடலிலாடு. ரொம்ப மெனக்கெடுத்து நல்லா உண்மையிலே ஒரு பாத்ரூம் சிங்கர். இன்னைக்கு மேடையிலே பாடுறேன்னா உங்களை நம்பி, நான் பாடும்போது இந்த இசைக்குள் நிறுத்தினாங்க நான் மாட்டிக்கிடுவேன். அப்படி இருக்கு என் குரல். அவ்வளோதான், ஏதாவது மிஸ்டேக்னு சொல்லி தப்பேலா வரீங்க சரி பண்ணுறோம்னு போயிடாங்க. இதுதான் சார். சார், ஒரு கதாநாயகன் முன்னோடியாக இருக்கணும்னா அவர்கிட்ட வரிகள், நாங்களாம் என்னுடைய கூட படித்தவங்கள அஜித் விஜய் ரசிகன் இருக்கும்போது நான் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பேன். அதுக்கு காரணம் அந்த ஒரு பாடல் வரியிலையும் இன்னொரு பாடல் வேணும் அடிக்கடி ரொம்ப விரும்பி கேட்பேன். அதில் வரும், நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. ஒரு வரி திருக்குறள் மாதிரி, நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என் மூலதனமாகும். அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே சார். இன்னைக்கு எப்படி சார் பாட்டு, அதுதான் அதுக்குத்தான் என்ன சொல்ல போறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் இதுதான் இதுக்குத்தான் மண்டே சொல்லிடுறாங்க, எதுதான் எதுக்குத்தான்டே சொல்லலையா. இதெல்லாம் பேசி பிரமாதமாக பேச போகிறாங்க. என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து என் தஞ்சை வாழ் அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்போடு சொல்லி, இந்த முடிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி, இது ஒரு பாட்டு மன்றம்னால ஒரு ஆள் 3 மணிக்கே வந்துட்டார் பாடுறதுக்கு. அவரும் அங்கே உட்கார்ந்தார், இங்கே உட்கார்ந்தார், மண்டையை சொரிஞ்சார். இருந்தாலும் எல்லா கலைஞருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்பொழுது அந்த பாடகரே மேடை கிடைக்கிறோம். அவருடைய சிறப்பு என்னென்னா, பெண் குரல் ஆண் குரல் 2 குரலுமே அவளே பாடுவார். அவர் அன்போடு அழைக்கிறோம், வாங்கய்யா. ராமராஜன் அவர்கள் பெரிய உச்சத்துக்கு வந்த காரணம் இளையராஜா என்ற ஒரு பெரிய சாம்பவான் மூலம். இந்த மாதிரி பாடல்கள்லாம் அவருக்காகவே அமைஞ்சது.
அது வந்து மதுரையில் தான் அந்த அழகர் கோயிலில் அந்த பெருமாள் கோயில் மலையில் இந்த பாடல் வரும். ரொம்ப அருமையான பாடல். மதுரை மறிக்கொழுந்து என்ற ஒரு பாடலை இந்த மேடையில் வழங்குவதற்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கரகோஷம். காந்தி டிவி நேரத்துக்கு எங்களது தஞ்சாவூர் சந்தோஷ சார்பில் பொங்கல் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த சாங்கை தெரிவி. சூப்பர். பச்சரிசி மாவிடிச்சு 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 சக்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு இடிச்சு மெலகிடிச்சு 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 பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவே எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும். மதுரை மதி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மதி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பார்வை மீனோட சேரு மானோட பார்வை மீனோட சேரு மாறாம என்ன கொண்டு பேசும் இது மறையாது என்னுடைய பாசம். மதுரை மதி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம். ஒட்டுனா விட்டு வச்சு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு பொட்டுனா பொட்டு வச்சு எட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா கட்டி புட்டு நெஞ்சம் கொஞ்சம் கட்டி புட்டு வெட்டு பேரு கண்ண வச்சு என்ன கட்டி போட்ட புட்ட கொழுந்து வாசம் ராசாவி உன்னுடைய நேசம். மதுரை மதி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம். பாட்டுக்காரி பாட்டு என் மனசேனோ கறக்குதடி சரகடிச்சு பறக்குதடி மதுரை ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பார்வை வீணோட சேரும்
எல்லா பெருமையிலும் இருக்கிறப்ப இப்படி ஒரு பாட்டு மன்றம் நடக்கும்போது எங்கள் ஊர்லேயும் கலைஞர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமான ஒரு நிகழ்வை கொடுத்த அந்த கலைஞருக்கு ஒரு பெரிய பாராட்டு. நிரம்ப இந்த தலைப்பில் நிரம்ப விஷயங்களை கொண்டு வந்து படித்த கேட்ட விஷயங்கள் அப்புறம் பந்திக்கு அப்படியே பரிமாறினாங்க. ஆக மொத்தம் இந்த பொங்கல் திருநாள் சிறப்பாக இருந்திருக்கும். தமிழர் திருநாள் ரொம்ப அழகாக நாகரிகமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். காரணம் போகி பண்டிகை பற்றிலாம் சொன்னாங்க. போகினா எல்லாத்தையும் பழசெல்லாம் எரிச்சிடணும். அதனால் வெறும் துணிமணிகள் மட்டும் அழுக்கு துணிகளே பேப்பர்கள் மட்டும் கிடையாது, மனசுள்ள அழுக்கான விஷயங்களையும் எரிச்சிடணும் அப்படின்றது தான். அதை எரிச்சிட்டு இந்த புத்தாண்டு தொடங்கி இந்த பொங்கல் திருநாளில் மகிழ்ச்சியாக எல்லாரும் எவ்வளவு நகரத்துக்கு எவ்வளவு சொகுசாக வாழ்ந்தால் கூட தான் சொந்த ஊருக்கு வரம் நினைக்கக்கூடிய ஒரு அருமையான விழா. வியர்வை சேமிக்கிறவன் வியாதியை சேமிக்கிறான். கடந்த கால மக்கள் புறம் பாருங்கள், கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. உழைப்பை தவிர எதுவும் தெரியாது. அருமையான 12 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குவாங்க. எங்கள் அப்பெல்லாம் கைத்து கட்டில் உட்காந்து 8 மணிக்கு அப்படி சாமி கும்பிட்டு படுக்கிறவர் தான். ஆனால் 88 வயசு வாழ்ந்தார். அதை நம்ம நினச்சி நான் வந்து இந்த கிராமத்தில் தென்னைமரம் பனைமரம்லாம் ஏறுவேன். 2 கிலோமீட்டருக்கு நீச்சடிச்சு போவேன். அப்படிலாம் இருந்த நான் இன்னைக்கு இந்த நவீன காலத்துக்கு வந்த பின்னாடி ஒரு 2-3 படி ஏறினாலே முச்சந்தில் விழுந்துடுறேன். பார்த்தீங்களா, ஆரோக்கியம் போயிடுச்சு. ஆரோக்கியம் அழகாக இருந்துச்சு சார். இருக்கிறதுலே ரொம்ப நல்ல விஷயம் எது அப்படின்னா, பெரிய பணம் வச்சுருக்கவங்க கோடீஸ்வரம் கிடையாது, ஆரோக்கியமான உடம்பு வச்சுருக்கவங்க தான் மிகச்சிறந்த கோடீஸ்வரம். அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரியே கிடையாது சார். ஏன்னா அவங்களுக்கு நோய் கிடையாது. இன்னைக்கு திரும்புறவங்களாம் ஆஸ்பத்திரினா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மாறி இருக்கு. பார்த்தீங்களா விவசாயிகளை பற்றி. ஏன்னா விவசாயிகள் தினம், விவசாயியுடைய பெருமைகளை சொல்கிற ஒரு நாள், அதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உணவு முறை எப்படி இருந்துச்சு சார்? எங்கள் தாத்தா சொல்ல இன்ன வரைக்கும் நான் வரும். இப்போ இந்த கொரோனா காலகட்டம் வந்தோடனே எல்லாரும் என்ன செஞ்சோம்? சீரக தண்ணி குடி, மஞ்சள் தண்ணி குடி அப்படின்னு பாரம்பரியத்துக்கு ஒன்று. நம்ம 200, 300, 500 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாள் சொன்னது. அதை சொன்னாங்க பாருங்க. இது வெறும் சீரகம் அல்ல, இந்த அகத்தை சீராக ஆக்குவதனால தான் அதற்கு பேர் சீரகம். இதுக்கு பேர் வெந்தயம் மட்டும் கிடையாது, நொந்த இதயத்தை சரி பண்ணும் ஒரு இதயம்னால அதுக்கு பேர் வெந்தயம். அது சோத்து கத்தாழை கிடையாது சார். அந்த உள்ள இருக்க அந்த அல்வா மாதிரி இருக்க எடுத்து சாப்பிட்டு நான் கண்முறை பார்த்தேன். படுத்திருந்த எங்கள் ஊரில் ஒரு ஆள் 65-70 வயசு இருக்கும். அது சாப்பிட்ட பின்னாடி எந்த நடச்சு ஆரோக்கியமாக இருந்தாலும். அப்போ அது சோத்து கத்தாழை கிடையாது, அது சுகத்து கத்தாழை அப்படின்றத அவங்க பெரியவங்க சொல்லி அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. பாட்டி வைத்தியம், அது பாட்டி வைத்தியம்ல, அது பியூட்டி வைத்தியம்வாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கா? எல்லாம் மாறி போச்சு. உணவு பூரி, இந்த அன்னபாரத்தில் பூரியில் காற்று போயிடுச்சுன்னு சொல்லி செல்லட்டை போச்சு ஒட்டி வச்சிருக்கு. அதை சாப்பிட்டு விக்கு நாங்கள் சுண்டி கிடக்கிறதா? அது என்னன்னு தெரியல. இந்த காலத்தில் நீங்களாம் சமைச்சு வாட்ஸ்அப்பில் வச்சா லைக்காக வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தியாக வருது. என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் எங்களால் கணிக்க முடியலை. அதில் இப்போ பொங்கலில் சுகர் ஃப்ரீ பொங்கல்லாம் வந்துருச்சு, சாப்பிடலாம். எவ்வளோ மாறிக்கிச்சு பார்த்தீங்களா? அதனால் எங்கள் காலத்தில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறோம் சார். சுகர் இருக்கா, சுகர் ஃப்ரீ பொங்கல் எல்லாம். அதில் அன்றைக்கி ஒரு ஆள் வடை கொடுத்தாரு, சாப்பிட்டு சொன்னேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கே சார், எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. வாங்கலை, எடுத்தீங்களா? எங்கே? எலிப்பூரியில் இருந்து. பசங்க பாவம் சார், உண்மையிலே அறிவுஜீவிகள் சார். இந்த நவீன காலத்தில் நாங்கள் 10 கொஸ்டின் குடித்து 5க்கு ஆன்சர் கேட்பாங்க, முழிப்போம், கண்ணு மொழி பிதுங்கும். ஆனால் இன்னைக்கு 10 கொடுத்தா 10மே எழுதுறான், பத்திரமா எழுதுறான். நல்லா படித்தவன் பாயிண்ட் எழுதுறான், சுமாராக படித்தவன் பேரா எழுதுறான். எதுவுமே தெரியாதான் உழுது தள்ளிடுறான் பக்கம் பக்கமாக. எழுதி முடிச்சுட்டு ஒருத்தன் கேட்டேன், கெமிஸ்ட்ரி அன்னைக்கு நான் பிசிக்ஸ் நினச்சி எழுதியிருக்கேனே, ஆனால் 85 மார்க் வாங்கிக்கிறேன். அணுவை பற்றி எழுது சயின்ஸில், அணு நல்ல பொண்ணு, பட் அவங்க அப்பந்தான் என் கிராஸ் பண்ணிட்டே இருக்காரு. அண்ணாவை பற்றி எழுது, அண்ணா எனக்கு 3 வருஷத்துக்கு மூத்தவர், எங்கள் தம்பி எனக்கு 2 வருஷத்துக்கு இளையவர். எதைவாது எழுதுறாங்க சார். செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன? செய்வினை என்பது நம்முடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியலும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை எடுத்து போய் நடிச்சாமல் சுடுகாட்டில் உட்காந்து கோடாங்கியை வச்சு செய்வதான் செய்வனை. இப்போலாம் நம்ம எழுத முடியுமா சார்?
அதனால தான் இவனை பார்க்கும்போது நம்ம ஈஸியாக தெரியும், பிரிச்சிருவாங்க. அவர் சாரே ரொம்ப துக்கப்பட்டு பாடம் நடத்துகிறாரு. ஜாலியாக இருங்க தம்பியலா, அதே ஜோலியாக இருக்காங்க. சார்லாம் அவங்க வயசில் அவ்வளோ கஷ்டப்படாது சாருக்கு. ஒரு கிழிஞ்ச டவுசர், எனக்கு கிழிஞ்ச டவுசரை போட்டு சிங்கப்பூர் போனேன். 16 வருஷம் கடுமையாக உழைச்சி இன்னைக்கு வீட்டில் வந்து பாருங்கள் 60 லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. குண்டா ஒருத்தர் எந்திரிச்சான், 60 லட்சம் கிழிஞ்ச டவுசர் வச்சு என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படின்னா, அவர் ரூபான்னு சேர்க்காமட்டார். உண்மையிலேயே பையன்கிட்ட உள்ள வகுப்புகளை நுழையங்குள்ளையும் வாத்தியார் 7 குலசாமி கும்பிட்டு போகிறார், எதுவும் நடக்காமல் வரணும் அப்படி இருக்கு. ஆனால் அந்த கால ஆட்கள் வந்து அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் மனிதர்கள் குறைவாக இருந்தால் கொஞ்சம் மனிதனே இருக்குது சார். ஒருத்தனுக்கு என்னன்னா உடனே ஹெல்ப் பண்ண பார்ப்பான். இன்னமும் இந்த உசிலம்பட்டி பக்கம்லாம் யாராவது ஒரு ஆள் கஷ்டப்படுறாலும் அவனை ஒரு விழா வைக்க சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விழா வச்சு எல்லாரும் போய் 10,000 செய்முறை செஞ்சு அவனுக்கு ஒரு 15 லட்ச ரூபா வர வச்சு அதை வச்சு பொழைச்சிக்க அப்படின்ற கலாச்சாரம் இன்ன வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இன்றைக்கி இல்லையா சார்? மொய் விருந்துன்னு வச்சு குட்டி குட்டியான ஊருக்குள்ள ஒரு ஆள் சிரமப்படுறான்னு அவரை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இன்னைக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாமலே 16 வருஷம் வாழ்கிறேன். மொட்டை மாடியில் ஒரு பல்லு விளக்கிட்டு இருக்காரு. அந்த மாடியிலேருந்து வந்தவங்க கேட்குறேன், என்ன நீங்கள் இங்கேயா இருக்கீங்க? ஆமாம். எத்தனை வருஷமா? நான் 18 வருஷமாக இருக்கேன். என்ன நேற்று உங்களை டிவியில் பார்த்தேனே அப்படின்னு. 18 வருஷமாக இருக்கேன், பார்க்கல, டிவியில் பார்த்துருக்காங்க. பக்கத்து வீட்டில் போட்டிருக்க அந்த சாமியான பந்தல் நல்ல விஷயத்துக்கு போட்டிருக்கானா துக்க வீட்டுக்கு போட்டிருக்கானான்னு கூட தெரிய அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே குறுகி வாழ்கிற வாழ்க்கை தான் சார் இந்த கால வாழ்க்கை. ஆனால் அன்றைக்கி மனசு விசாலமாக இருந்தது. டைம் பார்க்கறதுக்கு ஒரு வாட்ச் வச்சுருப்பாங்க, அதுவும் கூட கிடையாது. சூரியனை பார்த்து மணி சொல்லுவாங்க. டைம் பார்க்கறதுக்கு 200 வாட்ச் போதும், கௌரவத்தை பார்ப்பதற்கு தான் 20,000 வாட்ச் தேவை. அதில் இப்போ ஒரு வாட்ச் சொன்னால் 26,000 ரூபா சொன்னாங்க. என்னண்ணே 26 என்னண்ணே, எப்படிண்ணே டைம் பார்க்குற முள்ளவே காணாம என்ன அப்படின்னே. நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க டைம் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா. இந்த திருவிழாவிலே பாருங்கள் இல்லை, நிறையா வேட்டி செட்லாம் ட்ரெஸ் எடுக்க வந்தால் பாருங்கள். எனக்கு தான் மாட்டு மாறலாம் நவீனம் வருது. அதில் கட்டிக்க ஒட்டிக்க வேட்டி, கட்டிக்க ஒட்டிக்க வேட்டியை கட்டிட்டு அப்படி பொங்கலுக்கு ஊரில் வந்து இறங்கி வீட்டுக்கு அவர் போயிட்டார். வேட்டி எங்கே வச்சுன்னு அவர் தர. அப்போ நவீனம் வர வர சிக்கல். நீங்கள் ஆன்லைனில் அந்த பேண்ட் வாங்கியிருக்கானான்ற நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்லைனில் வாங்கின பேண்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெல்ட்டை நெஞ்சில் ஓட்டு கட்டி போவாய், அவருக்கு பேர் நெஞ்சிருக்கும் வரை. அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் ஆன்லைனில் வாங்கின பேண்ட்டு சார் ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மேனேஜர் அடிச்சிருக்காரு, என்ன பேண்ட் இங்கே இருக்குன்னே, எங்கே போயிருக்கீங்க? பழைய காலத்தில் வந்து அந்த இதோடு இருப்பாங்க. மார்க் வாங்குறாங்களா ரொம்ப சிரமப்படும். எங்கள் வாத்தியார் சைக்கிளை தொடச்சி வைப்போம். இன்றைக்கி அப்படி இருக்கா சார்? மார்க் கம்மியாக போட்டு சைக்கிளை காற்றை பிடிங்கி விட்டு போயிடும். ஆனால் அந்த காலத்தில் சின்ன சின்ன குழப்பம் இருக்குது. ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காரலாம் சொல்கிறோம்ல, நீண்டவங்களையும் ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. பார்த்து சொல்லுங்கள் சாமி. ஆனால் ஒரு சாதத்தை நம்புவேன், அவர் சொன்ன நடந்துச்சு. 3 வருஷத்தில் உங்கள் வீட்டுக்கார் எங்கேயா போக போகிறாரு அப்படின்னாரு. வத்தலை கொண்டு வரதாச்சு சோசியல். அதே போல் நடந்துச்சு. எங்கே ஓனாண்டே தெரிலங்க. அது ஒரு சின்ன ஒரு மூட நம்பிக்கை இருந்தால் அதனால தான் வெளியே வர முடியல. எதுக்கு எடுத்தாலும் கேட்பாங்க, என்ன எங்கள் மாமியார் பேச்சே கேட்க மாட்டேது, என்ன ராசிக்கல் போடலாம், மாணிக்கம் போடலாமா, மரகதம் போடலாமா? அவர் சொன்னார், பேசாமல் ஒரு கருங்கலை தூக்கி போடு. நான் முத டிவியில் 2005 டிவியில் வர்றப்ப எங்கள் எதிர்த்து வீட்டில் ஒரு கிழவி, டிவிலையாப்பா நீயா அப்படின்னுச்சு. டப்புன்னு எங்கள் வீட்டு டிவியில் போயா வந்துச்சு. இருப்பாங்க அங்கங்கே, ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சார். சார் அன்னைக்கு இயற்கையை வளப்படுத்தினார்கள், இன்னைக்கு இருப்பதை பால்படுத்துகிறார்கள். அன்னைக்கு ஆண்ட்ரோர் சொல், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு செல். எதுக்கு எடுத்தாலும் அந்த ஃபோன் தான், எதுக்கு எடுத்தாலும். அது ஒரே ஆள் 2 ஃபோன்லாம் வச்சுருக்காரு. ஃபோனே வழியா அவனே கால் பண்ணி ஒன்றில் கேட்டுக்கிறேன், ஹலோ நான் தான் சார். நடிச்சாமல் 3 மணிக்கு அவனுக்கு ஃபோன் வருது. ஹலோ, நேர பெட்ரூமுக்கு போயிட்டேன், ட்ராவை பிடிச்சி இழுத்துட்டேன், துப்பாக்கி எடுத்துட்டேன், பெட்டில் படுத்துருக்கான், ஆமாம் சுட்டுட்டேன், தூக்கி தோளில் போட்டேன், கொல்லப்பக்கம் வா வந்துட்டேன், அங்கே இருக்க கிணத்துல போடு. கிணறு இல்லையே, சாரி ராங் நம்பர். இது தேவையா சார்? அன்னைக்கு மென்மையாக இருந்தாங்களா சார்? 10 மணி நேரம் எப்படி தூங்குனாங்க? இந்த மருத்துவர்லாம் இருக்காங்க, 10 மணி நேரம் தூங்குவதே ஒரு சிறந்த மெடிசின்றாங்க. இன்னைக்கு அப்படியா சார்? ஆனால் என்ன, இன்னைக்கு ஒரு வசதி, எந்த வீட்டிலும் திருட்டு நடக்காது. நள்ளிரவில் திருட்டுன்னு இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கவே முடியாது. 20 வருஷத்துக்கு மேலே அதெல்லாம் இருந்துச்சு. ஏன் நள்ளிரவில் திருட்டுன்னா, எவனா தூங்கினா தானே திருட்டு வீட்டுக்குள்ள வர போறியா? எல்லா வீட்லையும் ஒரு வெளிச்சம் எரியுது, அப்படியே போன நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கிளவியில் ஆட்டோமேட்டிக்காக கை அதுவாள் குளிர் நடுக்கத்தில் இப்படி
திருட வந்த திருடனும் உட்காந்து 3 சீரியல் பார்க்குறான். பார்த்துட்டு அக்கா அப்படி ஆயிடுச்சாக்கான்ட்டு அவன் வடையை சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு. இப்போ என்ன செய்யணும்? தீர்ப்பு சொல்லணும். அதுதானே வந்திருக்கிறோம் சார். நிரம்ப விஷயங்கள் அடிக்கடி சொன்னாங்க பார்த்தீங்களா சார்? அழகழகான விஷயம், பெருமையாக இருந்தது, பண்பாடோடு இருந்தாங்க. அவரெல்லாம் சமைச்சு தட்டில் போட்டாங்கலாம் சொன்னார். இந்த காலத்தில் அப்படி செய்கிறீங்களா? அந்த நாட்டுக்கோழின்னு ஒன்று கிராமத்தில் செய்வாங்க. ரெக்கை பிடிங்கிட்டு மஞ்சள் தடவி விறகடுப்பில் சமைச்சு அம்மியில் அரைச்சி சின்ன வெங்காயம் மிளகு வச்சு அதில் சாப்பிட்ட மாதிரி இன்ன வரைக்கும் யாராவது சாப்பிட்ருக்காங்களா சார்? புளி வேட்டைக்கு போய் புளிப்பல்ல கொண்டு வந்திருக்கான் சார். இன்றைக்கி புளிய மரத்துலேயே புளியங்காய் பிடிக்கணும்னு கீழே விழுந்து 16 தையல் போட்டு 40,000 ரூபா செலவு. இந்த பாட்டெல்லாம் பாடினாங்களே, பழைய பாட்டெல்லாம் நல்ல பாடல் தான். ஆனால் அது எங்கே பயன்படுத்துன்னு தெரியாது நம்மால். கிராமத்தில் இன்னமும் எங்கள் ஊரை பக்கம்லாம் மதுரை மாவட்டத்தில் யாராவது இறந்து போயிட்டா இந்த மாதிரி மைக் செட் போட்டு பாட்டு போட்டு கரகம் வச்சு தான் அவர் அடக்கம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படித்தான். அந்த பாட்டு யாருக்கு என்ன போடன்னு தெரியாமல் மைக் செட்டுக்கார் போடுவார். ரொம்ப வெகுளியான மனுஷன், சவுண்டாக பேசாத மனுஷன். அவர் இறந்து உனக்கு போடுறேன் பாட்டு. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன. அவர் பேசவே மாட்டார். மாணிக்கா என்ன எப்படி அவர் பேசி வார்த்தை என்ன பேசிட்டார்? எனக்கு தெரிஞ்சு 13 வார்த்தை பேசியிருப்பார். நன்றி வணக்கம் குட் மார்னிங், இவ்வளோதான். தேடிய செல்வம், ஒரே ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டாமல் 13 வருஷம். இந்த பாட்டை போய் அவருக்கு போடலாமா சார்? உலக சோசியர் மாநாட்டில் போய் ஒருத்தன் பாட்டு போடுறான். நடக்கும் என்பார் நடக்காது, அதோட முடிச்சு விட்டாங்க. எங்கே எதை செய்யணும்னு ஒரு விவசாயம் இருக்குது. அது இல்லாமல் தான் சார் சிக்கல். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது சார். ஆரோக்கியம் இதெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க இல்லையா? நம்ம வெளிநாட்டு கிவி பழம்னு ஒன்று வாங்குகிறோம். 40 ரூபா சார் அந்த பழம். இந்த விவசாயிகள் சார்ந்து இன்றைக்கி பொங்கல் திருநாள் இந்த கரும்பெல்லாம் இருக்கலாம் சொல்கிறேன். கிவி பழம் 40 ரூபா சார். வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அது சுவிட்சர்லாந்தில் பிலிப்பைன்ஸ் தீவில் வரக்கூடியது. அவங்க உடம்பு குளிர்ச்சிக்கு அவங்களுடைய சீதோஷ நிலைக்கு அந்த கிவிப்பழம் அவங்களுக்கு சரியாக இருக்கும். நீ வெக்கையில் வந்து ஒரு மதுரைக்காரன் எதுக்கு 40 ரூபாய்க்கு கிவிப்பழம் வாங்கி சாப்பிட்டு கிறுகிறுத்து போகிற? அதே 50 வீசாவுக்கு நெல்லிக்கனி எத்தனை பலத்திலும் இல்லாத சத்து அது. ஏன் அந்த விவசாயி மதிக்க மாட்டேன்ற? எங்கேயுமே பேரம் பேசாத ஆள் இந்த வெண்டிக்காய் விற்கிற பிள்ளைட்டு மட்டும் அக்கா போடுக்கா 8 ரூபான்னு போட்டுக்கா அப்படின்னு இந்த பேரம் பேச இடமா சார்? அது விவசாயிகள் மதிங்க. நீங்கள் விவசாயத்தை வளர்க்க வேணாம், விவசாயத்தை கெடுக்காமல் இருந்தாலே போதும் சார். அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போவான். அது கடந்த கால ஆட்கள் சொன்னது. அதனால் முருங்கை வைத்து வெறுங்கையோட இன்னும் கஞ்சிக்கலாம் போயிடுவான் அர்த்தமா? முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் சாப்பிட்றவன் வெறுங்கையோடு போவான்னா கம்பு உண்டாமல் போவான். 90 வயசானாலும் கம்பு உண்டாமல். முருங்கை வைத்தன் நரம்பு தளர்ச்சி வராது. 8 கீரையோட கால்சியம் ஒரே கீரையில் இருக்குன்னா அது முருங்கைக்கீரை. நான் போய் இப்போ அமெரிக்காவில் போய் பார்க்குறேன். ஒரு சின்ன கேப்சூல் சார், மொரிங்கோ போட்டு ஒரு பாக்ஸில் ஒரு சின்ன முருங்கைக்கீரையோட அந்த கேப்சூலை போட்டு எத்தனை $10 போட்டிருக்கான். அப்படின்னா 1000 ரூபா சார். 1000 ரூபா ஒரு சின்னது. நம்மளுக்கு தெரியாத விஷயம் அவருக்கு தெரிஞ்சு நம்ம முருங்கை வாங்கி நம்ம வேப்பை கொண்டு போய் அவன் நீம்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு நம்ம தெரியாத புறம் பயன்படுத்தி வெளிநாட்டுக்காரன் பெருமையாக இருக்காங்க. கடந்த கால பெரியவங்க சொன்ன ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்கிறனால தான் இன்றைக்கி ஒரு கவிஞர் சொன்னார் பார்த்தியா, இந்த இளைஞர்கள் முதலிரவிலே முதுமை அடைந்து விடுகிறார்கள். தைரியம் இல்லை, வீரம் இல்லை. ஜல்லிக்கட்டு காலை நிறுத்தியிருக்கானா சார்? கூழ் களியை சாப்பிட்டுட்டு கொம்பை பிடிச்சி நிறுத்தியிருக்கானா சார்? 1 ரூபாய்க்கு கேப்பை சாப்பிட்டு 1 வாரம் சாப்பிட்டு 400 ரூபாய்க்கு பூரி சாப்பிட்டு ஒரு கோழியை பிடிக்க முடியாது. குச்சி குச்சி ஐயோ என்ன இவ்வளோ வேகமாக பறக்குது அத்தாடி அப்படின்னு உட்காந்துறானே. பார்த்தீங்களா? ஆக ஆரோக்கியம் இருந்தது, வீரம் இருந்தது, நல்ல தன்னம்பிக்கை இருந்தது. எல்லாமே கடந்த காலத்தில் தான். ஆனால் இளைஞர்கள் தயவு கூர்ந்து தாத்தா பாட்டின்னு சொன்னால் அவங்க பேசுனாலே ஒரு இலக்காரமாக நினைக்காம அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கும். பெரியவர் கேட்குறாரு பஸ்ஸில், தம்பி என்ன படிக்கிறீங்க? இவர் ரொம்ப அவரை நம்மட்டா பார்த்துட்டு அவர் வேட்டி சட்டையை பார்த்துட்டு அழுக்கு வேட்டியை பார்த்துட்டு சொன்னால் அவங்களுக்கு என்ன புரிய போகுது பெருசு அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் தம்பி உன்னை காலேஜில் படிக்க வச்சது. கலாச்சாரம் என்பது தெரிஞ்சுக்குங்க, பெற்றோரை மதிங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சேர்ந்து எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. நானாக பிடிச்சி எனக்கு மானசீகமாக எங்கள் அப்பா அம்மா கோயில் கட்டினேன். அது நிறைய இளைஞர்கள் பார்த்துட்டு இதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நாங்கள் கட்டணும்னு நினச்சாங்க. அது மாதிரி அதுக்கு காரணம் நான் பழைய கலாச்சாரம் பண்பாடு பழைய பாடலை கேட்டதுனால தான் என்று சொல்கிறேன். எல்லாத்தையுமே சுருக்கிட்டோம். சிஸ்டர் அப்படின்றது சிஸ் அப்படின்றான், பிரதர் அப்படின்றத ப்ரோன்றான். வட இந்தியாவில் வந்த பையன் அண்ணேன்றான். ஆனால் நம்ம ஊருக்காரன் அலோ ஜி
அலோஜி அப்படின்னு பார்த்தீங்களா? அதனால் இன்றைய இளைஞர்கள் கடந்த காலம் நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டென்று உள்ள நல்ல முறையில் கடைபிடித்து நாமளும் கலாச்சாரம் பண்பாடு மிகுந்த இளைஞர்களாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த பொங்கல் திருநாளில், இந்த மாட்டுப் பொங்கல் நாளில் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு செய்திகளை சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி.